ஆசையாக இருந்த ட்ரம்ப் மிகப்பெரிய ஏமாற்றம், மொத்தமாக உடைக்கப்படும் மூக்கு. என்ன நடந்தது? அமெரிக்க அதிபர் ட்ரம்பிற்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று பல தலைவர்கள் சொல்வதாலேயே பரிசு வழங்க முடியாது என்று நோபல் கமிட்டி தெரிவித்துள்ளது. நார்வே நோபல் கமிட்டியின் செயலாளர் கிறிஸ்டியன் பென் ஹார்ட்விகன் நோபல் பரிசுக்கு தகுதியானவர்களை ஊடகங்களின் வெளிச்சம் அல்லது பொதுமக்களின் பிரச்சாரங்களால் ஒருபோதும் பரிசீலிப்பதில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஒவ்வொரு பரிந்துரையும் அதன் தனிப்பட்ட தகுதியின் அடிப்படையிலேயே ஆராயப்படும் என்றும் கமிட்டியின் விவாதங்களில் வெளிப்புற அழுத்தங்கள் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நோபல் அமைதி பரிசை வெல்ல வேண்டும் என்ற தனது விருப்பத்தை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தி வருகிறார். ஜனவரியில் வெள்ளை மாளிகைக்கு திரும்பியதில் இருந்து அவர் தனது நிர்வாகத்தில் 6 போர்களை முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூறி வருகிறார். இருப்பினும் காசா மற்றும் உக்ரைனில் மோதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே என் தலையீட்டால்தான் இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நிறுத்தப்பட்டது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் சர்ச்சை பேசியுள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசுகையில், இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த வர்த்தகத்தை பெருமளவில் பயன்படுத்தினேன். என் தலையீட்டால் தான் தாக்குதல் நிறுத்தப்பட்டது. ஒப்பந்தம் செய்வோம், வர்த்தகம் செய்வோம் என அழைத்தேன். உடனே தாக்குதலை நிறுத்திவிட்டார்கள் என்று கூறியுள்ளார். மீண்டும் மீண்டும் ட்ரம்ப் இப்படி தம்பட்டம் அடிக்க முக்கிய காரணம் உள்ளது. ட்ரம்ப் தனது கடந்த ஆட்சியிலேயே அமைதிக்கான நோபல் பரிசு வாங்க முயற்சி செய்தார். தாலிபான்களுடன் அமைதி பேச்சுவார்த்தை, வடகொரியா அதிபரை சந்தித்து அமைதி பேச்சுவார்த்தை என்று ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்க முயன்றார். நடக்கவில்லை. இந்த முறை ஆட்சியில் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த ஒப்பந்தம் செய்தார். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை நிறுத்துவதற்காக அமெரிக்கா ரஷ்யா இடையே பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் உக்ரைனுக்கு பெரிய அதிர்ச்சி ஒன்றை அமெரிக்கா அளித்துள்ளது. நாட்டோ படையில் இணையும் திட்டத்தை கனவை உக்ரைன் மறந்துவிடலாம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதோடு உக்ரைனுக்கு கொடுத்த பல கோடி நிதிகளை திருப்பிக் கொடுங்கள் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தகுதியானவரா என்ற கேள்வி விவாதத்திற்குள்ளாகியுள்ளது. அவரது ஜனநாயக கட்சி போட்டியாளரான பாரக் ஒபாமா 2009 பதவியேற்ற சிறிது நேரத்திலேயே நோபல் அமைதி பரிசை பெற்று பலரை ஆச்சரியப்படுத்தினார். நான் அதற்கு தகுதியானவன் என்று 79 வயதான ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் கூறி வருகிறார். இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்பிற்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று பல தலைவர்கள் சொல்வதாலேயே பரிசு வழங்க முடியாது என்று நோபல் கமிட்டி தெரிவித்துள்ளது. உங்களின் கவனம் பெறும் வேட்பாளர்களை குழு கவனித்தாலும் இந்த செய்திகள் மதிப்பீட்டு செயல்முறையை பாதிக்காது என்று ஹார்ட்விகன் விளக்கினார். ஒவ்வொரு பரிந்துரையும் தனிநபரின் சாதனைகள் மற்றும் அமைதிக்கு ஆற்றிய பங்களிப்பின் அடிப்படையில் கவனமாக மதிப்பீடு செய்யப்படுகிறது. இஸ்ரேலின் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் அஜர்பைஜானின் இல்ஹாம் அலியேவ் உள்ளிட்ட வெளிநாட்டு தலைவர்கள் தன்னை பரிந்துரைத்திருப்பதாகவோ அல்லது அவரது வேட்பாளர் தேர்வுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாகவோ ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் பரிந்துரைப்பதற்கான காலக்கெடு ஜனவரி 31 முடிந்துவிட்டது. ட்ரம்ப் பதவியேற்று 11 நாட்களுக்கு பிறகு இந்த காலக்கெடு முடிவடைந்ததால் பலர் வெளியிட்ட ஆதரவுகள் இந்த ஆண்டு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. நார்வே நாடாளுமன்றத்தால் நியமிக்கப்பட்ட 5 உறுப்பினர்களை கொண்ட நார்வே நோபல் கமிட்டி அரசியல் செல்வாக்கிலிருந்து முழுமையான சுதந்திரத்தை பேணி வருகிறது. கடந்த காலத்தில் நார்வே அரசாங்கத்தின் எச்சரிக்கைகளையும் மீறி 2010 ஆண்டுக்கான பரிசை சீன அதிருப்தியாளர் லியூ சியாவோபோவுக்கு வழங்கியது. அதன் பாரபட்சமற்ற தன்மையை இது நிரூபிக்கிறது. கடந்த ஜூலையில் நார்வே நிதி அமைச்சர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பெர்க்குடன் தொலைபேசியில் பேசிய போது வரி விதிப்பு குறித்து விவாதித்த சமயத்தில் அமைதி பரிசு குறித்தும் ட்ரம்ப் எழுப்பியதாக தகவல் வெளியானது. பரிந்துரைக்கப்படுவது ஒரு பெரிய சாதனை அல்ல, நோபல் பரிசு பெறுவதுதான் ஒரு பெரிய சாதனை என்று ஹார்ட்விகன் கூறினார். ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சரவை அமைச்சர்கள், முன்னாள் பரிசு பெற்றவர்கள் மற்றும் சில பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உள்ளிட்ட விரிவான பட்டியலில் இருந்து தகுதியான பரிந்துரையாளர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இந்த ஆண்டு 338 தனிநபர்கள் மற்றும் அமைப்புகள் அடங்கிய நீண்ட பட்டியலில் இருந்து வெற்றியாளரை தேர்வு செய்ய உள்ளது கமிட்டி. இந்த பட்டியல் 50 ஆண்டுகளுக்கு ரகசியமாக வைக்கப்படும். மிகவும் தகுதியான வேட்பாளர்கள் ஒரு சுருக்கமான பட்டியலில் வைக்கப்பட்டு ஒவ்வொருவரும் ஒரு நிபுணரால் மதிப்பீடு செய்யப்படுவார்கள். கமிட்டி விவாதிக்கும் போது ஊடகங்களில் அதிகம் கவனம் பெற்ற செய்திகள் விவாதத்தை பாதிக்காது என்று ஹார்ட்விகன் குறிப்பிட்டார். குழுவுக்கு வழிகாட்டும் ஹார்ட்விகனுக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை. மேலும் ட்ரம்பின் வெற்றி வாய்ப்பு குறைவு என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நார்வே பலதரப்பு வாதத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. ஆல்பர்ட் நோபல் ஆதரித்த ஒரு கொள்கை இது ட்ரம்பின் அமெரிக்கா முதலில் கொள்கைகளுக்கு முரணானது. இதனால் ட்ரம்பிற்கு இந்த விருது கிடைப்பது சிக்கல்தான்.
2025ஆம் ஆண்டிற்கான நோபல் அமைதி பரிசு அக்டோபர் 10 அன்று அறிவிக்கப்படும். ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் பொதுவில் முன்வைக்கும் கோரிக்கைகளும் வெளிநாட்டு தலைவர்களின் ஆதரவும் இருந்த போதிலும் கமிட்டி தனது முடிவில் அசையாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது.